ஒரு 90 லெவல் பிளேயர் ஒரு செகண்ட் லெவல் பிளேயரா இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனத்தை பண்ணி சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. கைஸ் அப்படி என்ன ஆச்சுன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிஎல்ல ரேங்க்டு மேட்ச் போயிருந்தேன். ரீசெண்டா அப்படிலாம் ஒண்ணு இல்ல, இந்த மேட்ச் போய் கிட்டத்தட்ட 10 days ஆயிடுச்சு. 10 days வீடியோ பண்ணாம அப்படி என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டீங்கன்னா சும்மா தான் இருந்தேன். சரி ஓகே, வெட்டிக்கதை பேசாம மேட்ச் பாப்போம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் லெவல் பிளேயர் அடிச்சிட்டோம். அடிக்கும்போது பாத்தீங்கன்னா செகண்ட் லெவல்னு தெரியவே தெரியாது. சரி ஃப்ரெண்ட் ஆவலமே சொல்லிட்டு தான் பார்த்தேன். அதுக்குள்ள நம்ம டீம் விட்டு லூட் காசப்பட்டு கில்ல எடுத்துட்டான். அப்படியே பாத்தீங்கன்னா அதே மாதிரி அதே செகண்ட் லெவல் அதே இடத்துல வந்து நிப்பான். இந்த தடவை அடிச்சிட்டு கிட்ட போயிட்டு ஃப்ரெண்ட் ஆவலமே பார்த்தா அவனே சீக்கிரமா செத்துட்டான். இப்போதைக்கு அவன் என்ன நினைச்சானே தெரியல. சரி போயிட்டு போறான்னு சொல்லிட்டு விட்டு ஃப்ரிட்ஜ் மேல போனா ஒரு ஸ்குவாட் வந்துட்டு இருக்கும். அவங்கள புடிச்சு அடிச்சிட்டு இருப்பான். அப்படி அடிக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தன் பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து அடிச்சான். யாரானு பார்த்தா அதே செகண்ட் எலிட். இந்த நேரத்துல நமக்கு டபுள் வேர்ல சொதை போட்டுரும். நம்ம டீம் விட்டு தான் ஸ்கைல ரூட்டி ஏதோ பண்ணி நம்மள காப்பாத்தி விடுவான். அப்புறம் நான் வழக்கம் போல எனிமி அடிச்சிட்டு மெடிக்கெட் போட்டு திரும்பினா எனிமிங்க பொத்து பொத்துன்னு குதிக்கிறானுங்க. அப்பதான் எனக்கே ஒன்னு புரியுது. ஏலே நீங்க ரெண்டு பேரும் டபுள் ஆக்ஷனானு அப்புறம் என்ன வச்சு கதற விட்டானுங்க. எனக்கு புரியல அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன். ஃப்ரெண்டாக பார்த்தேன் அவ்வளவுதான். அதுக்கு இப்படி இல்லாமா நம்ம பசங்க நினைப்பானுங்க ப்ரூஸ்லி கண்டிப்பா ரிவெஞ்ச் கொடுப்பான்டான்னு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நானே அடி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன்.